ஓய்வு நாளில் சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர்களோ கோப வரி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினார். அந்நாள்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். இவங்க எல்லாம் திட்டம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஓவராக பண்ணிட்டே இருக்கிறாரு. யார்? ஈசா நபி. ஒரு எண்டு நம்ம இவர் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ ஈசா நபி என்ன பண்ணுறாரு? மலைக்கு போயிடுறாரு. இப்போ தான் மேட்ரு. அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். ஈசா நபி ஒரு கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணாராம். ஃபுல் நைட் நின்று தஹஜ்ஜுதில் இபாதத் பண்ணாராம். அப்போ இவர் கடவுள்னா இவர் யாரையாவது வணங்குவாரா? அதுதானே இப்போ அந்த வசனத்தில் நம்ம இதானே படித்தோம். இயேசு என்ன சொன்னார் அதை சொல்லுங்கடா. புரியுதா? யூதர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? இயேசு என்ன சொல்கிறாரு அதை சொல்லுங்க. அப்போ இயேசு அதைத்தான் சொன்னாருங்கிறதுக்கு இங்கே நான் பைபிள்லேருந்து இப்போ ஆதாரம் காட்டுறேன்னா, இப்போ பைபிளில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் குரானையும் ஃபாலோ பண்ணல, பைபிளும் ஃபாலோ பண்ணல. அப்போது இதுலேருந்து என்ன புரியுது? ஈசா நபி இன்னொரு கடவுளை கும்பிட்டுருக்காரு. ஈசா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமோட தன்னை ஒப்பிட்டிருக்காரு. ஈசா நபி என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆகிய அல்லாஹ்வையே வணங்குங்கள் தான் பைபிளில் சொல்லியிருக்காரு. இது மூணையும் நான் பைபிளை வச்சு இது பண்ணிட்டேன், ப்ரூஃப் பண்ணிட்டேன். சரியா?